ரோஜா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நெத்தியில இருக்கிற ஒட்டு பொட்டும், மூக்குல இருக்கிற மூக்குத்தையும், காதல கிடக்கிற கம்மலும். நீங்க எதை சொல்றீங்க? நான் உன்னதான் சொல்றேன். இவங்கள்ட்ட ஒன்னும் சொல்லிடக்கூடாது. இந்தா வைக்கப்பட்டது போதும். ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? அந்த மாதிரி விளையாட்டம் கிடையாது, ஒரு சின்ன விளையாட்டு. என்ன? இந்த பூவை இங்க எங்கேயாவது வச்சிருவேன், அதை நீ எடுக்கணும். இவ்வளவுதானே? கையில் இல்லம்மா, வாயால் எடுக்கணும். சரி, கண்ணை முடிக்க. இப்ப எடுக்கலாம். எங்கயா? என்னால முடியாது. மாட்டியா? இப்ப எடுக்க உங்களோட பேச மாட்டேன். நீயா? படியா? ஏய், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இந்த நேரத்துல வராம வேற எப்பயா வருவாங்க? உன் அண்ணனு அண்ணிய வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப சத்தம் போட்டேன், அக்கம் பக்கத்துல இருந்தா ஆள் வந்துடும், அப்புறம் அசிங்கமாயிரும். பாடியா? நல்லா பாடு. எல்லாரும் வரட்டும், நல்லா பாக்கட்டும். நீ தான் என்ன வர சொன்னு சொல்லிடுற. அடி பாவி, இங்க வாயா. சுத்த இந்த ஆளா இருக்கிய. ஒரு கன்னி பொண்ணு தனியா வந்தா ஆசையா அள்ளிக்காம கிள்ளிக்காம இப்படி எரிஞ்சு விழுறியே, என்னையா மனுஷனி? ஏய், இது சரிப்பட்டு வராது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யோ யோ. என்ன யோ யோ? கிளம்பு. யோ யோ விடியா? யோ வெளிய தள்ளாதியா? யோ யோ. அப்பா, ஐயோ. ஏய் தாராணி, ஏய் நில்லு நில்லு நில்லு. யோ, நீ இங்கயா இருக்க? கிட்ட வந்தாலே எட்ட ஓடுறல. இன்னைக்கு பாரு உன்னை என்ன பண்றேன்னு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடி பாவி, பாத்தியா? உன்னை ஏமாத்திட்டேன். ஏமாத்திட்டியா? உன்ன என்னைய நீ தண்ணிக்குள்ள சரசமா இல்லன்னா கரைக்கு தூக்கிட்டு போறிய. என்ன முத்தம்மா, அங்க பிரதேசம் எல்லாம் பலமா இருக்கு, என்ன வேண்டுதல்? அது அந்த ஆத்தாவுக்கே தெரியும். தம்பி, யார் பேருக்கு அர்ச்சனை? அதுவும் அந்த ஆத்தாவுக்கே தெரியும். என்ன முத்தம்மா, பயமா? உன்னை துணிச்சல்காரி நினைச்சேன், ஆனா இப்படி பயப்படுற? ஆமா, நான் உன்னை தொடலேன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி ஏன் என்ன காப்பாத்தின? ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தது தெரிஞ்சா ஊர் பஞ்சாயத்துல உங்களை நிக்க வச்சு
இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவாங்களே. அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல வேற என்ன இருக்கு? இதுக்காக அழுகுற? இந்த ஊர் இல்ல, உலகமே விரட்டினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்னையா கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஹோட்டலுக்கு போய் டிபன் சாப்பிட்டு வரேன். ஆளை பாரு. ஏய், டோன்ட் டச். ஹாய், மல்லிகைப்பூ. யோ யோ, எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் வச்சு விடியா? அதுக்கு வேற ஆளை பாரு. யோ யோ, கண்ணி பொண்ணு ஆசையா பூ கேக்குது இல்ல, குடுப்பா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரிம்மா, நீங்க சொல்றதுக்காக கொடுக்குறேன். விடுங்கடா, அட வாக்கா வாக்கா, நான் தான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. அட வாக்கா விடுங்கடா. டேய் டேய், என்னடா இது? பாருக்கா, என்ன அம்மா அப்பா விளையாடுறது கூப்பிடுறானுங்க. ஏண்டா, உங்களோட விளையாடத்தான் ஆம்பளை பாப்பா இருக்கா இல்ல, பின்ன எதுக்குடா இவ்வளவு கூப்பிடுறீங்க? அட போக்கா, இப்ப எங்க கூட விளையாட வரதே இல்ல. இப்பெல்லாம் அது ராமண்ணன் கூட தான் சுத்துது. டேய், நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, இப்ப கூட ஆம்பளை பாப்பா ராமனுக்கு தான் போயிருக்கு. நீ வேணா போய் பாரு. வாயா. யார் இந்த நேரத்துல? கைய விடு. கைய விட போறியா இல்லையா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன்? முதல்ல இங்க இருந்து போ. அட போனா என்ன நீ உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டு ஒத்தாசே ஒத்தனம் கொடுக்கலான்னு வந்தா இப்படி ஒதுக்குறிய? எது ஒத்தடம் கொடுக்க வந்தியா? ஆமாயா. இந்த விளையாட்டெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இனிமே என் வீட்டுல உன் கால் தடம் பட்டுச்சு நடக்கிறத வேற. போ வெளியில. முடியாதியா? முடியாதா? யோ, நானா வந்தா வேணா வேணாங்கிற, நீ வேணும்னு தேடும் போது நான் கிடைக்காம போயிட போறேன் பாரு. இவளோட ஒரே தொல்லையா போச்சு. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு பண்ணணும். சரியான முசுடு. இன்னைக்கு சரசை எப்படியாவது லாவிட வேண்டியதுதான். வந்து ஒரு வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு பால வாய பழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன சார், நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. போடா டேய். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன். இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று என்னாதே. யோ, என்ன அது உன்யா உன்யா நாய் மாதிரி? உன்யான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? ஏண்டா ஜவ்வு, நம்ம ஊர்ல பொண்ணுங்களோட கணக்கெல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன், ஆனா எதுவுமே தேரல. ஏண்டா? சமைஞ்சதெல்லாம் தான் நீங்க சாப்பிட்டுட்டீங்களே, இப்ப இருக்கிறதெல்லாம் அவியலும் பொரியலும் தான். டே ஜவ்வு, ஊரு கணக்கெல்லாம் எடுத்துட்டு உன் கணக்க விட்டுட்டியா நீ? அண்ணன் அவன் அக்கா மக சமைஞ்சத அப்படியே மறைச்சிட்டானே. என்கிட்டயே மறைச்சிட்டியா? மறைக்கல, எங்க அக்கா மகளுக்கு 36 வயசு. டேய்,
வேகமாவே வாங்க. மைனர் என்னடா கண்ணா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக பம்பு செட்டுக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சாயங்காலம் யாருக்கும் தெரியாம வந்துருங்க. வரேன்டா கண்ணா. இவ்வளவு சீக்கிரம் மடங்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்தமா உள்ள வாயா. ஐயோ அல்லுது. இது வந்துட்டு கண்ணா. முத்தமா உன் பார்வை என் மேல படுமா படுமான்னு ஏங்கிட்டு இருந்த. இப்ப நீ படுமா. என்னடா இது எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் தலையிடுது? இவன் தலையிடாம வேற எவன் தலையிடுவான்? உன்னை கட்டிக்க போறவன் இவன் தான். இத்த நான் கட்டிக்கணுமாக்கும்? இந்தாப்புல. ஆமா, பெருசா வாங்கிட்டு வந்துட்டாரு புடவைய. ஏன் கழுத, ரொம்ப வாய் பேசாம உள்ள போய் இந்த புடவையை கட்டிட்டு வந்து வாக்கப்பட போறவன் காலில் விழுந்து நல்ல வாக்கு வாங்கிக்கோ. ஆத்தா, நான் நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கணும். உன்னைத்தான் நம்பியிருக்கேன். என்ன புது துணி கட்டிக்கிட்டா கட்டிக்க போறவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அப்பன் சொல்லிச்சு. அதான் போயிட்டு இருக்கேன். வந்து உனக்கு விலை கேத்துறேன். வரேன். திரும்பியா என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணியா? என்னது? எந்திரி எந்திரி. என்னையா நீ ஒரே அடி அழுத்துக்கிற? புது துணி கட்டிக்கிட்டா கட்டிக்க போறேன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அப்பன் சொல்லிச்சு. அதான் விழுந்தேன். அடி பாவி, நானா உன்னை கட்டிக்க போறவன்? ஆமா. என்ன நோமா? இந்த மாதிரி எக்கு தப்பா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். முதல்ல இடத்த காலி பண்ணு. யோ, முதல்ல என் புடவை நல்லா இருக்கான்னு சொல்லியா? இந்த பாரு, பொண்ணுங்க புடவை கட்டிட்டு ரோட்ல போனா பாக்குறவங்க தெய்வம் நினைச்சு கும்புற மாதிரி இருக்கணும், கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. உனக்கு எப்படியா தோணுது? கழுத்தை பிடிச்சி நெரிக்கலாம் தோணுது. முதல்ல போ. யோ 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 இப்ப போக மாட்டேன். இதோட பெரிய ரோதனையா போச்சே. அடச்சா, அதுக்கா இப்ப வருத்தப்படுற? ராமுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போதுன்னு சொன்னால. அட ஆமா, கட்டிக்க போறவன் கோச்சுக்கிட்டா அப்புறம் கல்யாணம் தான்.